இன்றைக்கி காலிஃப்ளவரில் தான் புலாவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு வானலில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த காலிஃப்ளவரை அதில் போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம். வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இது ஒரு 50 to 70% வதங்கினா போதும். நமக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு 6 கிராம்பு, 6 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை இந்த மாதிரி கிள்ளி போட்டாச்சு. 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதையும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அரிசி தண்ணி ரெண்டும் ஓரளவுக்கு சேர்ந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் சூப்பரான காலிஃப்ளவர் புலாவ் நமக்கு ரெடி. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.